மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் போகக்கூடிய கடை வந்து மாமா மச்சின்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் இருக்குது. அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னெல்லாம் நம்ம சாப்பிடுதுங்கிறத பார்க்க போகிறோம். மினிமம் 10 திரம்ஸ்க்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊரில் மீனை சாப்பிட்ருக்கோம், அது ஊரில் வெரைட்டியாக உள்ள மீன் வீட்டில் செஞ்சு தந்துருக்காங்க. இருந்தாலும் கடையில் சாப்பிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணல, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லாம் இருக்குது. அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் நம்ம சாப்பிடுதுங்கிறத இனிமேல் அப்கமிங் வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்மளால் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எல்லாமே டிலேயாகவே இருந்துச்சு. இனிமேல் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் வீடியோ எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ஜாவில் நிற்கேன். இன்றைக்கி இந்த கடையோடைய லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து ஷார்ஜா கிளாக் டவர் கான்சகை பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிவாசல் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. இந்த வண்டி எல்லாமே இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்குது. அவ்வளோ க்ரௌட் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், வண்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர். இது அண்ணன் ஒய்ஃபை தான் நம்ம மச்சின்னு சொல்லுவோம். இது என்னடா கடை பேரே மாமா மச்சி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அதுவும் மக்கள் அதிகமாக ஃபேமிலியாக வராங்க, பேச்சுலர்ஸும் இருக்காங்க. எல்லாம் இந்த கடை வந்து ஷார்ஜாவில் கரெக்டான லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னடா அப்படின்னு பாருங்கள், எழுதிருக்கு பாருங்கள், அரபியில் கூட எழுதிருக்கு பாருங்கள். மீன் வந்து வெரைட்டியான மீன் வச்சுக்காங்க. ஒன்லி வந்து இவங்களுடைய ஃபேவரேட்டே வந்து இந்த கடையில் வந்து மீன் தான் வியாபாரம். அந்த மீன்னா அவங்களுடைய மசாலா தடவி அந்த மீன் ஒரு பல வெரைட்டியான மீன்லாம் வச்சுருக்காங்க. அந்த மீன், ரொட்டி, தால்னால் நம்ம அந்த பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடலைப்பருப்பில் வந்து ஒரு தால்னு சொல்லுவாங்க. அடுத்த சலாட்டு எல்லாமே சேர்ந்து கொடுக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு 2 டைப்பான மீன் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். செரி அப்படிம்பாங்க, அந்த மீனை நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். கடையை பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கான். எல்லாருமே வந்து ஆனால் இருட்டறிஞ்ச மாதிரி தான் இருக்கும் கடையை பார்க்க. ஆனால் க்ரௌடு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் 4 பேர் 5 பேர் உட்காந்து மீனை நல்லா ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு இப்போ தான் மீன் ஆர்டர் கொடுத்தனால மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து மேலே போயாச்சு மெஷினிங் ஃப்ளோருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து மீனை வந்து, அதுவும் வந்து தவா ஃப்ரை கிடையாது இது மெயினாக. இது வந்து முக்கால்வாசி கடாய் ஃப்ரை தான். சரிங்களா? அவங்களுடைய ஃபேவரேட்டான சலாட்டு, அந்த உடைய கிறிஸ்பியான அந்த ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி, புதினா சட்னி மாதிரி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ரொட்டிம்பாங்க, அந்த ரொட்டி. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரையாகி வந்துட்டு அந்த மீனை நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். மீனை பாருங்கள், நல்லா சுட இருக்குது. அந்த சட்னியில் அப்படியே முக்கிட்டு எலுமிச்சை பழத்தையும் அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டு அப்படி வாயில் வச்சு டேஸ்ட்டு பண்ணோன்னே அப்படியே எனக்கு எச்சி மேலே எச்சி ஊறிட்டு. நீங்களும் இந்த கடையில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்களும் இதே துபாய் ஷார்ஜாவில் இருந்துருக்கீங்கன்னா, இவங்களுக்கு பிரான்ச்சு துபாயிலையும் இருக்குது, அதிகமாக ஷார்ஜாவில் இருக்குது. இந்த தால் பரிசு அந்த தால், அந்த மீனை பாருங்கள் நல்லா எவ்வளோத்துக்கு ஃப்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே புழிஞ்சா எண்ணெயாகவும் வடியுது. உள்ளே இருக்கிற அந்த மசாலாவும் பாருங்கள் சுட இருக்குது. கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கைக்கும் வாய்க்கும் நான் சண்டை போட்டுட்ருக்கேன். ஏன்னா மீன் வாய்க்குள்ளே போதில்ல, அதனால் கைக்கும் வாய்க்கும் சண்டை போட்டுட்ருக்கேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். சரிங்களா? இந்த மீனை பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. மீன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முழு மீனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, தலை எங்கே இருக்குது, வால் எங்கே இருக்குது, உடம்பு எங்கே இருக்குன்னே தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பசி. அந்த நீங்களாம் மீனை வந்து இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்களா? ஆனால் மீனை வந்து ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவேன். அதனால தான் வந்து மீனை ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு முள்ளை தூக்கி வெளியே தூக்கி போட்டாச்சு. இந்த மீன் பத்தலை, அப்போ இன்னொரு மீன் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு மீன் உடனே ஆர்டர் கொடுத்து அவங்க போடுறது அந்த மேலே தூவி விடுற ஒரு பொடி இருக்குது. அதுதான் வந்து அந்த மீனுக்கு உண்டான டேஸ்ட்டு. பாருங்கள், மீனை பாருங்கள், உடனே சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த தலையும் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணுறாங்கன்னா எந்த வீட்டில் ஃப்ரை பண்ணுறாங்க, மசாலாவாக அள்ளி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே கடைகள் அப்படி கிடையாது. ஒரு கடைக்கு ஒரு மாதிரி மசாலா வச்சுருக்காங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.